இந்த படுங்குழி இதிலே பெருத்த குண்டு அருகம்பில் நொழியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பெருத்த குண்டாகப்பட்டது இந்த பெருத்த உலகம். இந்த உலகம் கோள வடிவமானது. அப்படிப்பட்ட இந்த கோள வடிவமான உலகம் அருகமுள் நுனி என்பதிலே தொங்கி இருக்கிறது. அந்த அருகமுள் என்ன தெரியுமா? மக்கள் நீதி நெறி வலுவாமல் வேதம் ஓதக்கூடிய அந்தனருக்கு ஒரு மலை, கற்புக்கரசியான மங்கையருக்கு ஒரு மலை, நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. இந்த மூவரும் சிறப்பாக இருந்தால்தான் 3 மழை மாதத்திற்கு பொய்யும். அப்படி அந்த மாதத்திற்கு பெய்து மழை பொழிதால் தான் மக்கள் நலமும் வளமும் பெற்று குறை நிறையில்லாமல் விவசாயம் செய்து அதன் மூலமாக உணவு பண்டத்தை உற்பத்தி செய்து பசி பிணி பட்டினி இல்லாமல் வாழ்வார்கள். ஆனா இந்த 3ல மன்னன் தவறு செய்யறது, நாட்டை கொள்ளடிச்சு நலமா அவன் வீட்டை வாழ வைக்கிறது. அதே கற்புக்கரசிகள் பத்தினி வேடம் போடுவது, கணவனுக்கு நல்லவளாக இருந்து ஊருக்கு விபச்சாரியா இருந்து அவர்கள் கற்பு நெறி தவறினாலோ வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய பக்திமான்களும் சாமியார்களும் வேடமிட்டு கற்பழிச்சு கொள்ளையடிச்சு கோயிலை குலநாசம் செஞ்சு பொன்பொருளை கொள்ளையடிச்சு அந்த வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் நீதி தவறினாலும் இத 3ல் 1 நடந்தாலும் மழை பொழியாது. மக்களிடத்திலே மழை பொழிந்தால்தான் விவசாயம் இருக்கும், விவசாயம் அழிந்து போகும், உணவுக்கு பஞ்சம் ஏற்படும், மக்கள் பசியாலும் பிணியாலும் நோயாலும் வதைப்பட்டு அந்த அருகம்புல் என்று சொல்லக்கூடிய நீதி அறுபட்டால் வறுமை என்று சொல்லக்கூடிய அதலபாதாளமான குழி, இந்த அதலபாதான வறுமையான குழியிலே பூலோகம் விழுந்து மக்கள் மாண்டு மடிவார்கள், நீதி அழிந்து அதர்மம் தலை தோங்கி மக்கள் மடிவார்கள். இதுதான் ஐயா இதற்கான பதில். அப்படியா? சரியா போச்சாப்பா? சரியா போச்சுங்களா? அப்படி என்றால் 2வது தம்பிக்கு விடுதலை ஆகட்டும் ஐயா. 3வது கேள்வியை கேளுங்கள் சுவாமி. 3வது கேள்வி என்னவென்றால், வழக்கமாக ஒரு உயிரினமாகப்பட்டது இருந்தால் மேல்வாயால் புசித்து மலவாயால் மலங்களிப்பது வழக்கம். உண்மைதான். நான் வரக்கூடிய வழியிலே ஒன்றை பார்த்தேன். எப்படி என்றால், ஒரு பச்சையாகப்பட்டது மேல்வாயால் புசித்து மேல்வாயாலேயே மலங்களிக்கிறது ஐயா. அது என்ன உயிரினம்? அது எப்படி இருக்கும் ஐயா? இது நாள் வரையிலும் இப்படிப்பட்ட கேள்வியை நான் கேட்டதும் கிடையாது, கண்டதும் கிடையாது. நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? மேல்வாயால் புசித்து மேல்வாயால் மலம் கழிக்கக்கூடிய செயல். அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் பொன்பொருள் எப்பொழுதுமே மனுஷங்கிட்ட நிலையா இருக்காது. அது செல்லும் பலரிடத்துல. அதனால்தான் இது பேர் செல்வனே பேர் வச்சாங்க. அப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், சுயதொழில் புரிய வேண்டும், ஏதாவது குடும்பத்திற்கு சேவை உண்டாக வேண்டுமாட்டா பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? கடவுடவத்தாவது வாங்கி குடும்பத்தை காப்பாத்தணும் சொல்லி படியேறி சென்று ஒருத்தர் இடத்துல எனக்கு ஐயா பொருள் கொடு, பணம் கொடுன்னு சொல்லி கையேந்தி கொடு என்று கேட்பான். அவரும் கொடுப்பார், நம்பிக்கையாக நாணயமாக இவன் கொடுத்து விடுவார்.